இவனை உயிரோட சாப்பிட்டா ஸ்டொமக் அல்சரே வராதா? ஆமாங்க, அவன் யாருன்னு நான் சொல்கிறேன். இவன் பேர் லாக்டோபாசிலஸ். கட் ஹெல்த்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறான். அது எப்படின்னா, இவன் ஃபெர்மெண்டேஷன், அதாவது நம்ம சாப்பிட்ட அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸை நொதித்தல் மூலமாக டைஜஸ்ட் பண்ணி லாக்டிக் ஆசிடாக ப்ரொடியூஸ் பண்ணுறான். இது போக குடலில் உள்ள பேரியர்ஸை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுக்க உதவுறான். இது போக இவன் உருவாக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையானது மற்ற நோய் தரும் பாக்டீரியாக்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்குது. இது மூலமா இவன் நோய் எதிர்ப்பு சக்தியிலேயே இன்வால்வ் ஆகிறான். சரி, இவனை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் அளவு தயிரோ அல்லது ஃபெர்மெண்டடான பால் பொருட்களோ எடுத்துக்கலாம். சில பேருக்கு இந்த லாக்டிக் ஆசிட் டாலரன்ஸ் இருக்காது. உங்களுக்காகவே கமர்ஷியலாக ப்ரோபயாட்டிக் சேச்சைட்கள் இருக்குது. இதில் எப்படியும் 30 மில்லியனுக்கு மேற்பட்ட காலனிஸ் இருக்கும். இந்த மாதிரியான ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிட்றதுனாலையும் நம்ம அல்சர் வராமல் தடுக்கலாம், அல்லது வந்த அல்சரை சீக்கிரமே சரி பண்ணலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இது பயனுள்ள வீடியோவாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நுண்ணுயிர்கள் பற்றிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன போல் உங்களுக்கும் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.